இந்த நாளுக்கு உண்டான வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 10, 11, 12 3 வசனங்களிலிருந்து தன்னுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 2வது அதிகாரம். தேவ சமூகத்திலே நேற்றைய தினத்தில் தரித்திருந்த பொழுது, ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீர் என்று காத்திருந்த பொழுது கர்த்தர் இந்த பகுதிகளை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, 10வது வசனம் சொல்லுகிற கவனிங்கள். சங்கீதம் 2:10. இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். 3வது 11வது வசனம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இங்கே 3 நபர்கள் வருகிறார்கள். முதலாவது ராஜாக்கள் வருகிறார்கள், 2வது நியாயாதிபதிகள் வருகிறார்கள். 11வது வசனத்திலே பொது ஜனங்களாக இருக்கிற நீங்களும் நானும் வருகிறோம். இந்த 3 பேருக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்த விரும்புகிறார், கற்றுப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே அனைவரும் தரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, காத்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ராஜாக்களும் ஆண்டவருக்கு தேவை, நியாயாதிபதிகளும் தேவை, ஜனங்களாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை. ராஜாக்களும் ஆத்துமாயிருக்கிறது, ராஜாவுக்குள்ளும் ஆத்துமாயிருக்கிறது, நியாயாதிபதிகளுக்குள்ளும் ஆத்துமாயிருக்கிறது, ஜனங்களாக இருக்கிற உங்களுக்குள்ளும் ஆத்துமாயிருக்கிறது. எல்லோருக்கும் பயம் இருக்கிறது. கொரோனா வைரஸ் கொண்ட பயம் இருக்கிறது. பொருளாதாரம் இப்படி ஆகிவிட்டதே, வருமானம் இப்படி ஆகிவிட்டதே என்கிற ஒரு கலக்கம் இருக்கிறது. நம்முடைய ஆளுகையிலே இந்திய தேசம் இப்படிப்பட்ட ஒரு பேர் இழப்பை சந்தித்து விட்டதே என்று சொல்லி ஆளக்கூடியவர்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கிறது. தமிழகத்தில் ஆளுடைய முதல்வருக்கு நம்முடைய பீரியட் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்று சொல்லி அவருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டு. நமக்கோ நாளைக்கு எப்படி குடும்பத்தை நடத்துவது, வாங்கின கடனை எப்படி கொடுப்பது என்று இந்த அன்றாட காரியங்களுக்காக நம்ம பயந்து கலங்கி போய் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை உணர்த்த விரும்புகிறார், ஒவ்வொருவரும் பேச விரும்புகிறார், பேசிக்கொண்டு இருக்கிறார், உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அகில உலகம் முழுவதுமாய் ஆண்டவர் தலைவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ராஜாக்கள் என்று வந்தவுடனே பினராயி விஜயன் அவர்கள் கேரள முதல்வர்களுடைய நினைவுக்கு வருகிறார். நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேச ஜனத்தை நேசிக்கக்கூடிய ஞானம், எல்லா ஜனங்களுடைய பிராக்டிக்கல் ப்ராப்ளத்தை புரிந்த ஒரு தலைவராக இருக்கிறார். மேற்கு வங்கத்தை ஆளுகை செய்யக்கூடிய இரும்பு பெண்மணி மம்தா பானர்ஜி எல்லா முதல்வரை காட்டிலும் ஸ்ட்ராங்கா சொன்னாங்க, வழிபாட்டு ஸ்தலங்கள் ஜூன் 1 முதல் மேற்கு வங்கத்தில் திறக்கப்படும் என்று சொல்லி தைரியமாக ஒவ்வொருடைய அடித்தட்டு மக்களுடைய, ஏழை மக்களுடைய காரியங்களை அறிந்த ஒரு ராஜா. ஊடக உத்தரவு அமல்படுத்தப்பட்ட உடனே வீதியில் இறங்கினார்கள், மார்க்கெட் பிளேஸ் போனாங்க, தெருவுற காய்கறி கடை விற்கக்கூடிய மக்களுக்கு அந்த இடத்துக்கு போனாங்க. போய் சோசியல் டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கடைபிடிக்க வேண்டும் அவர்களே ரவுண்ட் போட்டாங்க, தெருவில் ரவுண்ட் போட்டாங்க. ரவுண்ட் போட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. தலைவர் தொண்டருடைய நிலைமை தெரிய வேண்டும், ராஜாவுக்கு தேசத்தின் கடைக்கூடிய மக்களுடைய கவலை, கண்ணீர், கஷ்டம் தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை கேரளாவிலும் மேற்கு வங்கத்தில் வைத்திருக்கிறார். 3வது புதுச்சேரி முதல்வர்
நாராயணசாமி வழிபாடு ஸ்தலங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதினார். ஆம், இப்படிப்பட்ட தலைவர்களுக்காக ஆண்டவரை நாம் சோதரிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்கள் ஜெபங்கள் மூலமாக, என் ஜெபங்கள் மூலமாக தலைவர்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். 10வது வசனத்தை கவனிங்க. ராஜாக்களே உணர்வடையுங்கள். இந்த நாட்களிலே ராஜாக்களுக்கு தேவை, ராஜாக்கள் உணர்வடைய வேண்டும். ராஜாக்கள் எப்படி உணர்வடைவார்கள்? ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, be wise. ராஜாக்கள் ஞானிகளாக இருக்க வேண்டும். ராஜாக்களுக்கு ஞானம் உதய வேண்டும். 13 வயதிலே அரியணையிலே ஏறி அமர ஆயத்தமான சாலமோன் ஆண்டவரிடத்துல பொன்னை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை. மாறாக நல்ல படித்த, தேர்ந்த, நல்ல ஐஏஎஸ் கலெக்டர், நிர்வாகம் மிகுந்த கலெக்டர் எனக்கு தாங்க என்று கேட்கவில்லை. மாறாக உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. பசுத்த ஆவியானவர் உணரக்கூடிய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சாலமோன் ஞானி கேட்டார். இன்றைக்கு தேசத்தை ஆளக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஞானம் வேண்டும். அநேக தேசங்களில் பெண்கள் ஆளக்கூடிய தேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவை கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டாங்க. ஆண்கள் ஆளக்கூடிய தேசத்தில் கட்டுப்பாடு எல்லாம் மீறி விட்டது. பெண்கள் வந்து பாருங்க கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. நிர்வாக திறமை, ஞான இருதயம், இந்த ஞான இருதயம், இந்த உணர்வு ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் வேண்டும் என்று உணர்த்தப்பட வேண்டும் என்று நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். இப்போதும் ராஜாக்களே, இந்த பேரிடர் காலத்தில், இந்த நெருக்கடியான காலத்தில், பொருளாதாரம் சரிந்து கொடுக்கிற இந்த காலத்தில், கொரோனா வைரஸ் பேரிழப்புகள், உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருந்த காலத்தில், ஊரடங்கு நிமித்தமாக எல்லாம் முடங்கி போய் கொண்டிருக்கிற இந்த காலத்தில், வெட்டுக்கிளி பயிரை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில், புதிய வைரஸ் கிருமி மீண்டும் வரப்போது சொல்லி எச்சரிக்கப்படுகிறதா இந்த காலத்தில், ஒடிசாவுடைய முதல்வரை போல பேரிடர் வந்தால், கொடும்புயல் வந்தால், சுனாமி வந்தால் எப்படி என் மாநில மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஞான இருதயம் இருக்கிறதோ, அதே போல எல்லா மாநில முதல்வருக்கும் நம்முடைய பிரதமருக்கும் கடந்து வர படிக்கு தேசத்தின் பிள்ளைகள் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ராஜாக்களே உணர்வடையுங்கள். ராஜாக்களுக்காய் கர்த்தர் பேசுகிறார். இரண்டாவது, பிரியமானவர்களே, ஏன் ராஜாக்கள் உணர்வடைய வேண்டும்? ராஜாக்கள் உணர்வடைந்தால் மக்களுக்கு நன்மைகள் கடந்து வரும், நல்ல திட்டங்கள் கடந்து வரும், நல்ல அறிக்கைகள் கடந்து வரும், மக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய செய்திகள் கடந்து வரும். நம்முடைய ராஜா பிரதமர் தன்னுடைய நிலைமையை சொல்லிவிட்டார். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் உங்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது, உங்களால் முடியும், இந்த தேசத்தை முன்னேற்ற உங்களால் கடினமாய் உழைக்க முடியும் என்று சொல்லி எங்களிடத்தில் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 தினங்கள் ஜனங்களை அமர வைத்து போதித்தார். 3ஆம் நாள் கூடுகை முடிந்து எல்லோரையும் இல்லத்துக்கு அனுப்ப சித்தமானார். என் ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன், என் ஜனங்களை நான் பசியோடு இல்லத்துக்கு அனுப்ப நான் விரும்பேன். ஒரு வார்த்தை கேட்டார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, கொண்டு வாருங்கள். 5 அப்பம் 2 மீனை ஆண்டுடைய கரத்துக்கு கொண்டு வந்தார்கள். அதை ஆசீர்வதித்து எல்லா ஜனங்களும் திருப்தியாய் புசித்த பின்பு மீதியான கூடைகள் எடுக்க ஆண்டவர் செய்தார். என் தேவன் ஜனங்களுடைய வேதனைகளை அறிந்தவர். நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் ஜனங்களுடைய வேதனை, கண்ணீர்,
வியாகுலம், அவனுடைய கஷ்டம், அவனுடைய பாரம் இவையெல்லாம் அறிந்து நன்மையான ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தீட்டுவதற்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ராஜாக்களுக்காக ஜெபிக்கிற பொழுது ராஜாக்களை கர்த்தர் உணர்த்துவார், ராஜாக்களுக்கு நினைப்பூட்டுவார், ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகளோடு கர்த்தர் இடைப்படுவார், அதிகாரிகளுக்கு உணர்த்துவார், ராஜாக்களுக்கு சரியாய் எடுத்து வைக்க வேண்டிய காரியத்தை அதிகாரிகள் எடுத்து வைப்பார்கள். அதற்காகத்தான் சபையே நீ ஜெபிக்க வேண்டும். ராஜாக்கள் உணர்வடைய நன்மையான திட்டங்கள் தேசத்துக்கு கடந்து வர வேண்டுமானால் ராஜாக்கள் உணர்வடைய வேண்டும். தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சீன தேசமானது இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசனுடைய பார்டர்ல எல்லைகளிலே ஆயிரக்கணக்கான வீரர்கள் படைகளை நிறுத்தியிருக்கிறது. நம்முடைய நாடு, நம்முடைய தலைவர்களும் சும்மா இல்லை. உடனடியாக முப்படைத்தலைவர்களை அழைத்து என்ன செய்வதற்கு ஆராய்ந்து ஏராளமானவர்களை நிறுத்தியிருக்கிறார்கள். சூழ்நிலைகளை புரிந்து விரைவாய் செயல்படுகிறார்கள். இதே போல எல்லா காரியத்திற்கும் ஞான இருதயத்தோடு கூட தலைவர்கள் செயல்படுவதற்கு ராஜாக்கள் உணர்வடைய, ஞானமடைய ஜெபியுங்கள் மக்களே, சபையே. நீங்கள் நாம் சேஃப்டியா பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா ராஜாக்களுக்கு ஜெபிக்கணும். பேரிடர் காலம் அதிகமாக இனிமேல் வருகிற நாட்களில் அதிகமாக ஊடகம் கடந்து வந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி நம்ம சந்திக்க போகிறோம். அப்போ நம்ம வேலை இழந்து இல்லத்தில் இருக்கிற பொழுது தேசத்திலே பொருளாதாரம் இல்லை, மக்களுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை வரக்கூடாது. நம்முடைய ராஜாக்களுக்கு ஞானத்தை கொடுத்து இப்படிப்பட்ட காலங்களிலே மக்களுக்கு உதவி செய்வதற்காக நோய் நொடிகள் வந்தால் மருந்துகள் ஸ்டாக்காக இருக்க வேண்டும், மருந்து பொருட்களுக்கு அநேகம் நிதி ஒதுக்க வேண்டும். மக்கள் வேலை செய்ய முடியாத சூழ்நிலை வந்தால் மக்களுக்கு உணவுப் பொருட்களும் அவர்களுக்கு தொகையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஞான இருதயத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நன்மையான திட்டங்கள் கடந்து வர, பாதுகாப்பாக இருக்க, நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வர, பாரபட்சம் இல்லாமல் இந்திய தேசத்தில் இருக்கிற 130 கோடி மக்களையும் நேசிப்பதற்கு ஞான இருதயத்தை கர்த்தர் ராஜாக்களுக்கு தர வேண்டும். அல்லேலூயா. இந்த கிழக்கு சர்வீசர்கள் இல்லாதபடி எல்லா இந்திய தேச பிரஜைகள், இந்த நாட்டில் பிறந்தவங்க, மண்ணில் பிறந்தவங்க, மண்ணின் மைந்தன், மண்ணின் மைந்தனுக்கு சம உரிமை ரைட்ஸ் உண்டு என்கிற அந்த பட்சபாதம் இல்லாதபடி எல்லா ஜனத்தை நேசிக்கக்கூடிய அந்த ஞான இருதயத்தை தலைவர்களுக்கு தரத்தக்கதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மனக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவர் என்பவர் மனதிற்கும் உள்ளவராக இருக்க வேண்டும். கடந்த வாரத்திலே தகப்பனே, புலமை தொழிலாளிகள் எத்தனை பேர் மறித்து போகிறார்களே, எங்கள் தலைவர்கள் ஒரு ஆதரவு வார்த்தைகள் கூட சொல்லவில்லையே என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபித்தோம். நேற்றைக்கு நம்முடைய பிரதமர் ஆறுதலான கடிதங்களை மக்களுக்கு அவர் எழுதினார். ஆம், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. நம்முடைய ஜெபங்கள் பாராளுமன்றத்துக்குள் கடந்து செல்லும். நம்முடைய ஜெபங்கள் பிரதமருடைய இல்லத்துக்குள் கடந்து செல்லும். நம்முடைய தலைவர்கள் மூலமாக நல்ல செய்திகள் கடந்து வரும். ராஜாக்களுக்காக நீங்கள் நான் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, யாருக்காக ஜெபிக்கணும்? இரண்டாவது எதை வேதம் சொல்லுகிறது? யாரை வந்து சொல்லுகிறது? நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். நீதி செய்யக்கூடியவங்க, நீதி அரசர்கள், நியாயாதிபதிகள், அவங்க சட்டம் என்ன சொல்லுகிறது? யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்? சட்டத்தின்படி தான் நீதி அவங்க செய்யணும். அவங்க வளைந்து போகக்கூடாது. கையொட்டு வாங்கி தீர்ப்பு தவறாய் வழங்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும்படியான விதத்தில் அவங்க நடக்கக்கூடாது. அப்போ இந்த நாட்களில் நியாயாதிபதிகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். மதுபான கடை இழுத்து மூடப்பட வேண்டும் என்று சொல்லி
நம்முடைய மதுரை கோர்ட் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்க நம்முடைய தமிழகம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் மதுபான கடை திறக்கக்கூடிய ஆர்டர் வாங்கிட்டு வருகிறது. அப்போ நியாயாதிபதிகள் அவங்க நியாயமான தீர்ப்பு வழங்கவில்லை. குடியினால மக்கள் கெட்டு போகட்டும், வேலை நாட்களில் அவங்க கடன்காரம் மாறட்டும், குடும்பங்களில் சண்டை போடட்டும், கடன் மனைவி பார்த்து சண்டை போடட்டும், சமாதானம் வாழட்டும், எப்படியும் போகட்டும் என்று சொல்லி சராசரி குடிமகனுடைய வேதனையை அறியாத நியாயாதிபதிகள். அப்ப இந்த நியாயாதிபதிகள் நியாயத்தை நீதியை புரட்டக்கூடாது, தவறா தீர்ப்பு வழங்கக்கூடாது. அப்போ நியாயாதிபதிகளுக்காக ஜெபிக்கணும். அதற்காக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பவுல் கற்றுத்தர்றாரு, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எல்லா மனுஷர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது ராஜாக்களுக்கு உணவை கொடுக்கிற ஆண்டவர் நியாயாதிபதிகளாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் கூடிய நியாயாதிபதிகள் பாருங்க, அவங்க சரியான தீர்ப்பு வழங்கும்படிக்கு கர்த்தர் எச்சரிப்பார். அவர்களை ஆண்டவராக கிறிஸ்து இயேசு கைது பண்ணப்படுகிறார், விசாரணை கொண்டு செல்லப்படுகிறார். பிலாத்திடத்திலே பிலாத்துடைய மனைவிக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார் கனவு மூலமாக. பிலாத்தின் மனைவி பிலாத்து பேசுகிறார், அந்த நீதி உள்ள மனிதனை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்லி அவள் எச்சரிக்கிறார். இப்படி நீங்களும் நான் ஜெபிக்கிற பொழுது தவறான தீர்ப்பு வழங்க இருக்கிற நீதிபதிகள் உள்ளத்தில் பேசுவார், சரியான தீர்ப்பு எழுத கர்த்தர் செய்வார். கர்த்தர் இந்த நாட்களிலே ராஜாக்களோடு பேச வல்லவர், நியாயங்களோடு பேச வல்லவர். சபைகளை அதற்காக வைத்திருக்கிறார், ஊழியர்களை அதற்காக வைத்திருக்கிறார். சபையே நீ ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், சபையே நீ நியாயாதிபதிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நியாயாதிபதிகளை எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்றால் அவர்கள் பார்க்க சரியான காரியத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சரியான காரியத்தை ராஜாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு மாநிலம் தவறுகிற பொழுது, மாநில அரசாங்கம் தவறுகிற பொழுது, இந்த மாநில அரசாங்கத்தை சரியான பாதையில சுட்டி காண்பித்து உணர்த்தக்கூடிய பணியை சட்டத்துறை, நீதித்துறை, நீதி அரசர்கள் செய்ய வேண்டும். நம்ம இந்திய தேசம் அப்படிப்பட்ட பாதையில் கடந்து வருவதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக அன்பானவர்களே, 3வது பயத்துடனே நடுக்கத்துடனே சேவிக்க வேண்டும். ஐயா, தேசத்தின் ஜனங்கள் 130 மக்கள் ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள் கடந்து வர வேண்டும். அதற்கு முன்பதாக நீங்களும் நானும் இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். சத்தியத்தை நாம் அனுதினமும் வாசித்துக் கொண்டு வருகிறோம். சத்தியம் நமக்கு போதிக்கப்படுகிறது, உணர்த்தப்படுகிறது, நாமும் தினம் வாசிக்கிறோம். இப்போ கர்த்தருடைய நாமத்தை அறிந்த ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனமே, இப்பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உனக்குள் உண்மையான தேவ பயம் இருக்கிறதா? உன் வீட்டில் இப்பொழுது நீ பயத்துடனே காணப்படுகிறாயா? தேவன் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி, இல்லை நிர்விசாரத்தோடு அலட்சியத்தோடு கூட வேண்டா வெறுப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? கர்த்தரை எப்படி சேவிக்க வேண்டும்? பயத்துடனே. எப்படி அவர் களிப்புற வேண்டும்? நடுக்கத்துடனே. இந்த பயம் உன் வீட்டில் இருக்கிறதா? உன் குடும்பத்தில் இருக்கிறதா? உனக்குள் இருக்கிறதா? எப்படி நீ கர்த்தரை சேவிக்கிறாய்? திருச்சபையில் எப்படி சேவிக்கிறாய்? வீட்டில் எப்படி சேவிக்கிறாய்? உண்மையான தேவபயம் உனக்குள் உண்டா? உண்மையான மனதிரும்பல் ரட்சிப்பு உனக்குள் இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இப்பொழுது பேசுகிறாரா? எப்படிப்பட்ட பயம் உனக்குள் இருக்கிறது? மனுஷனுக்கு பயப்படுகிறாயா அல்ல தேவனுக்கு பயப்படுகிறாயா? மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியம்
நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தனித்து ஜெபித்தாலும், குடும்பம் ஜெபித்தாலும், ஆலயத்தில் கூடி வந்து ஜெபித்தாலும் பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். 2 பேர் ஆலயத்துக்கு வந்தாங்க. ஆயக்காரன் குரீசே. ஆயக்காரன் பயத்துடனே நடுக்கத்துடனே ஆலயத்துக்குள் பேசுறது கூட அவன் விருப்பம் இல்லை. அது அப்படிப்பட்ட துணிச்சல் இல்லாமல் பயத்துல நடுக்கத்துடனே மார்பில் அடித்து ஜெபித்தான். பரிசேயனோ தெனாவட்டாக திமிர் குணத்தோடு இருமாப்போடு விட்டு கொடுக்காம ஆவிக்கு பிரௌடு கர்வம் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி தன்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை பெருமை பாராட்டினான். கம்மியான மகளே உனக்குள் ஆவிக்குரிய பெருமை இருக்கிறதா அல்லது ஆயக்காரை போல தாழ்த்துகிறாயா? இந்த நாளிலே, இந்த கொரோனா லாக்டவுன் இந்த நாளில் எல்லா சபை தாசர்களோடு எல்லா ஊழியர்களோடு தேவன் பேச விரும்புவது பயத்துடனே சேவிக்க வேண்டும். கர்த்தரை நடுக்கத்துடனே களி கூற வேண்டும். கர்த்தர் இதை அகில உலகம் முழுதுமாக எல்லா சபையாருக்கு கற்றுக்கொடுக்க விரும்புகிறார். இந்த 3 காரியங்களோடு கூட தான் கர்த்தர் இந்த நாட்களில் தேசத்தில் இடைபெற விரும்புகிறார். இந்த 3 கட்ட மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கடந்து வந்தால் அற்புதமான செழிப்பான ஆசீர்வாதமான ஒரு நாடாக எல்லா நாடும் மாறும். அப்போ தேவ ஜனமே, தேவனை மிகுந்த பயத்துடனே பக்தியுடனே நாம் தொழுது கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் சில வசனங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். 1 நாளாகவும் 16வது அதிகாரம் 30வது வசனம். 16-30 நாளாகும். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். இந்த பூலோகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பதாக நடுங்க வேண்டும். யாருக்கு முன்பதாக? வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக. தேவனை எங்கெல்லாம் நாம் சேவிக்கிறோமோ அங்கெல்லாம் தேவ பயம் நமக்குள் இருக்கணும். நம்மை காண்கிறார், நம்மை விசாரிக்கிறார், நம்மை காண்கிற தெய்வம். நம்ம எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம், எப்படி ஆலயத்துக்கு வருகிறோம், எந்த நேரத்தில் வருகிறோம், ஆலயத்தில் வந்து என்ன செய்கிறோம், வீட்டில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், தனி ஜெபம் குடும்பத்தில் எப்படி ஜெபிக்கிறோம், விருப்பத்தோடு ஜெபிக்கிறோமா, விருப்பம் இல்லாமல் ஜெபிக்கிறோமா, பயத்தோடு ஜெபிக்கிறோமா இல்லையா என்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். அவர் பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவர் முன்பாக நடுங்குங்கள். நடுக்கத்துடனே கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். யாத்திராகமம் 3 1 முதல் 4 சொல்லுவோம். மோசே மீதியான் தேசத்து ஆசர் என்ற தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். தேவ ஜனமே, ராஜாக்களே, நியாயாதிபதிகளே, தேவ ஜனமே, தேவ பர்வதத்துக்கு நேராக நீங்கள் கடந்து வர வேண்டும். தேவன் விரும்புகிற ஸ்தானத்துக்கு நேராக நீங்கள் கடந்து வரும். தேவ சபையே, மோசே தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனா எதற்கு வந்திருக்கிறது? உங்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவதற்கு, நீங்கள் தேவனை தேடுவதற்கு, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் தேடும் கடந்து வருவதற்கு, அதிசயமான அற்புதமான மாற்றங்களுடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் உண்மையாய் தேவனை தேட வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய வழிகளுக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ சித்தம் நிறைவேற நீங்கள் உங்களை குடும்பமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை உங்களுடைய அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மோசே தேவ பர்வதம் மட்டும் கடந்து வந்தான். 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். தேவ பர்வதம் தேடி வா, கர்த்தர் உனக்கு தரிசனமாவார். கர்த்தருடைய
ஜுவாலையில் நின்று மோசேக்கு தரிசனமானார். உனக்கு தரிசனமாக விரும்புகிறார், உனக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். உண்மையாய் நீ தேடும் பொழுது, மோசே போல தேவ பர்வதம் நீ வரும் பொழுது, தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது, உண்மையாய் தேவனுடைய ஆலயத்துக்கு நீ மீண்டும் வரும் பொழுது, உன் ஆவியில் ஒரு தேவனோடு வரும் பொழுது, ஓரேக்கிலே மோசேக்கு வெளிப்பட்ட தேவன் உனக்கு வெளிப்படுவார். மோசேக்கு வெளிப்பட்ட தேவன் உனக்கு வெளிப்படுவார். அங்கே அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். உன் பார்வை எப்படி இருக்கிறது? எப்படி பார்க்கிறாய்? யாரை பார்க்கிறாய்? அனுதம் என்ன பார்க்கிறாய்? உன் பார்வை எப்படி இருக்கிறது? மோசேயோ முட்செடி, எரிந்த முட்செடியை, அதில் தோன்றினான தூதனை, அக்கினி ஜுவாலையை, அதில் தரிசனமான கதலை தூதனை மோசே உற்று பார்த்தான் ஆவிக்குரிய கண்களினாலே. இந்த நாட்களிலே, இந்த லாக்டவுன் பீரியட்ல உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஐ ஓப்பன் ஆக வேண்டும். முட்செடி அகினால் ஜுவாலையை எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அற்புதமான காட்சி, வியக்கத்தக்கதான ஒரு காட்சி, அதிசயமான ஒரு காட்சி. அதிசயங்களை, அற்புதங்களை காணப்படுகிற தேவனை நீ நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை அவர் காண செய்ய வல்லவர். மோசேயை போல தேவ பர்வதமை கடந்து வர வேண்டும். மூன்றாவது, அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். எத்தனையோ முள்ள பார்த்திருக்கிறான், எத்தனையோ செடிகளை பார்த்திருக்கிறான். ஆனால் ஒன்று எரிந்தால் வந்து பாருங்க, அப்படியே எல்லாமே வந்து பட்டு போயிடும். ஆனால் எரிகிறது ஒன்று நடக்கல, அப்படியே பச்சையாக சேர்ந்து இருக்கிறது. இது என்ன என்று ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு கேள்வியை, ஒரு ஆர்வத்தை ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் மோசேயுடைய ஆவியிலே தூண்டிவிட்டார், எழுப்பிவிட்டார், எழுப்புவதற்கு ஆயத்தப்படுத்தினார். அடிமைப்படுகிற ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் மீட்டுக் கொண்டு வருவதற்கு மோசேயுடைய ஆவி தேவனாகிய கர்த்தர் எழுப்பினார். இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? இந்த கொரோனா வைரஸ் இந்திய தேச மக்களை அதிகமாய் தாக்காதவர்களை காணும் என்ன? இந்திய தேசத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம். மோசே கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஆண்டுடைய சமூகத்துக்கு கிட்டி வர வேண்டிய, சேர வேண்டிய வாஞ்சை தாகம் உனக்குள் எழ வேண்டும். நான்காவது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருவதை கர்த்தர் கண்டார். தேவ ஜனமே, நீ தேவ சமூகத்தை நெருங்கி வர வேண்டும். நீ எப்படி வருகிறாய்? விருப்பத்தோடு வருகிறாயா? வெறுப்போடு வருகிறாயா? துக்கத்தோடு வருகிறாயா? குறை சொல்லும்படி வருகிறாயா? குற்றம் நொடிக்கு வருகிறாயா? முரட்டாடம்படி வருகிறாயா? பிரிவினை கசப்புகளை உண்டு பண்ணும்படி வருகிறாயா என்று என் தேவன் காண்கிறவராக இருக்கிறார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருவதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியே என்றார். என் ஆண்டவருக்கு ஒரு பெயர் தெரியும். பேர் சொல்லி அழைக்கிற தெய்வம் சகே என்று கூப்பிட்டார், ஆபிரகாம் என்று கூப்பிட்டார், நாத்தான்களை கூப்பிட்டார், கவனமில்லாத உத்தம இஸ்ரவேலை சொல்லி கூப்பிட்டவர். உன் பேரை சொல்லியும் என் தேவனை அழைக்க முடியும். மோசே, மோசே என்று கூப்பிட்டார். சாமுவேலை, சாமுவேல் என்று கூப்பிட்டவர். நீ உன்னை பயத்துடனே சேவிக்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்தார். உன்னோடு ராக்காரங்களை தரிசனமாய் பேசுவார், சபர் மூலமாய் பேசுவார். கொர்நேலிக்கு பகல் வேளையில் வெளிப்பட்டு தரிசனமான தெய்வம் உனக்கு தரிசனமாவார். மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியே. உங்களுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை என்ன? கிறிஸ்துவுக்குள்ள வர முடியாத காணியில் கேட்டீங்கன்னா,
மோசேயை போல நம்ம தாழ்த்ததில்லை, அவ்வளவுதான் பிரச்சனை. ஜெபம் பண்றீங்க, வேத வாசிக்கிறீங்க, ஆலயத்துக்கு வரீங்க, தசமா கொடுக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. எவ்வளவு ஜெபிக்கிறீங்க? எப்படி ஜெபிக்கிறீங்க? உண்மையான தாழ்மை உங்களுக்குள் இருக்கிறதா? உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? உண்மையாக ஆண்டவரை நேசித்தால் பிற மனிதரை நேசிக்க முடியும். ஏன் பிறரை நம்மால் நேசிக்க முடியவில்லை? நமக்கு பிரியமானவர்களை மாத்திரம் நேசிக்கிறோம், சொந்த பந்தங்களை மாத்திரம் நேசிக்கிறோம், மற்றவர்களை நேசிக்க முடியல. ஏன்? உண்மையான தாழ்மை இல்லை, உண்மையான தேவத்திறன் இல்லை. மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டவர் தேவனுக்கு முன்பு தன்னை தாழ்த்தினார். இதோ அடியே என்றார். சாம்பே சொல்லும் அடியே என்றார். நீங்கள் தாழ்த்த போகிறீர்களா? இல்லை எதிர்த்து இருக்க போகிறீர்களா? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை மேல கிருபையை கூட்டி கொடுக்கிறார். எதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? எதிர்ப்பை சம்பாதிக்க போகிறீர்களா? இரக்கத்தை பெற போகிறீர்களா? தீர்மானத்தை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 5வது வசனம். அப்பொழுது அவர், இங்கே கிடிசியராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பசுத்த பூமி என்றார். கழற்றி போட வேண்டியதை கழற்றி போட வேண்டும். காலில் இருக்கிறத கழற்றி போடணும். கண்ட இடத்துல மிதித்ததை ஆலயத்துக்குள்ள மீட்டு கொண்டு வரக்கூடாது. இருதயத்தில் வேண்டாத கசடுகளை கழட்டி எறிய வேண்டும். வேண்டாத சுபாவங்களை கழட்டி எறிய வேண்டும். கழற்றி போடு. நீ இருக்கிற இடம் பசுத்த பூமி. வானத்தை பூமியை படைத்த உண்மை உள்ள தேவனை ஆராதிக்கிறாய், பசுத்தமான தேவனை ஆராதிக்கிறாய். நீ பசுத்தமாய் கடந்து வர வேண்டும். வேறு சிந்தை உனக்கு வரக்கூடாது, வேறு மோகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, விபச்சார தேசித்தன சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூடாது, உள்ளே ஒன்று வைத்து வெளியே பேசக்கூடாது, உள்ளதை உள்ளது பேச பழகிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மோசேயோடு பேசினார். பாத ரட்சையை கழற்றி போடு. நீ நிற்கிற பூமி, இந்த இடம் பரிசுத்த பூமி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே தேசத்தின் ஜனங்கள் பயத்துடனே சேவிக்க வேண்டும், நடுக்கத்துடனே களி கூற வேண்டும். அதற்கு முன்பதாக மந்தை சபைகள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், சமுதாயத்தின் ஜனங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாய் மகளே, மகனே? எப்படி வாழ்கிறாய் என்று உங்களுக்கு தெரியும். நீ இருக்கிற இடத்துல. கடைசியாக சங்கீதம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது 12, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அருமையானவர்களே, நாம் இன்னும் டிராவல் பண்ண வேண்டிய தூரம் இருக்கிறது. கொரோனா வைரஸோடு வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அதிகாரிகள் சொல்லி தந்திருக்கிறாங்க. கொரோனா வைரஸ் நம்மளோட இருக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இனி நம்முடைய சந்ததி கொரோனாவோட பிறக்கமா சொல்றாங்க. கொரோனாவுடைய வியாதியை மேற்கொள்ளக்கூடிய வேக்சினோட அது குழந்தை பறக்கும். ஆனா இப்பொழுது உங்களுக்கு இம்யூனிட்டி இல்லை. இம்யூனிட்டி நீங்க உருவாக்கி கூட சொல்லி டாக்டர் சொல்ல, அப்போலோ டாக்டர் சொல்றாங்க. அதனால நாம் பயணிக்க வேண்டிய பயணம் இன்னும் வெகு தூரம். இந்த வெகு தூரத்துல உங்களுக்கும் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால், இயேசுவின் ரத்தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால், தேவ பயம் இல்லை என்று சொன்னால் அழிந்து போவீர்கள். அப்போ வழியிலே, செல்லும் வழியிலே, போகும் பாதையிலே
எந்த ஒரு காரியமாய் நாம் கடந்து செல்கிறோமோ, எந்த ஒரு நோக்கத்தில் கடந்து செல்கிறோமோ, எந்த ஒரு வேலைக்காக செல்லுகிறோமோ, நம்மோடு கூட ஆண்டவர் கடந்து வர வேண்டும். ஆண்டவர் கடந்து வர வேண்டும். ஏசப்பாவோடு கடந்து செல்ல வேண்டும். நாம எதை செய்யக்கூடாது, தனி ஒருவராக எதை செய்யக்கூடாது, தன்னிச்சையாக இயங்கக்கூடாது. கர்த்தரோடு கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது எந்த கொரோனாவும், எந்த புதிய வைரஸ் கிருமியும், எந்த டெங்கு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் வழிகள் எப்படி இருக்கிறது? உங்கள் வழியின் பிரயாணத்தில் யாரோடு சென்று கொள்கிறீர்கள்? எந்த நம்பிக்கை சென்று கொள்கிறீர்கள்? யாரோடு அழைத்து சென்று கொள்கிறீர்கள்? உங்கள் பிரயாணத்திலே கர்த்தர் கடந்து வர வேண்டும். நீங்கள் வழியிலே அழியாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கோபப்படும்படியான காரியங்கள், பழக்கங்கள், சுபாவங்கள் இதை கேட்கிற தேவ சபை உங்களுக்கு இருக்குமானால் இன்று அதை விட்டுவிடு. தேவன் எதை பார்த்து கோபப்படுகிறார்? உடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? உடைய செய்கை எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட உறவு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாய்? தேவனுக்கு பிரியமாய் இருப்பாரா? தேவன் கோபப்படும்படியான காரியங்கள் உடையில் காணப்படக்கூடாது. ஏழைகள், விதவைகள், ஆதரவற்றவர்கள், உதவிக்காய் ஏங்க நொடுகிறவர்கள், இவனை காணுகிற பொழுது உனக்குள் இருப்பதை 2 வஸ்திரம் ஒன்று இருந்தால் ஒன்றை கொடுக்கிறது சொல்லுகிறார். பசித்தவனுக்கு ஆகாரத்தை கொடுக்க சொல்லுகிறார். இவைகளை செய்யாமல் இருக்கும் பொழுது தேவ கோபத்துக்கு ஆளாவாய். உனக்கு ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும்? ஏன் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் அதை தேவையுள்ள மக்களுக்கு கொடுப்பதற்காக தன்னுடைய கைகளை கொடுத்திருக்கிறார். பதுக்குவதற்காக அல்ல, பிதுக்குவதற்காக அல்ல, அதை எடுத்து கொடுப்பதற்காக. அதை எடுத்து கொடுக்காத பட்சத்தில், உனக்கு தாராளமா ஏழமா இருக்கிற பொழுது அதை கொடுக்காத பட்சத்தில் தேவன் கோபம் விழுவார். நீங்கள் வழியை அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை யுத்தம் செய்யுங்கள். எத்தனையோ பேர் விமானம் போறவங்க ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க. நேற்றைக்கு ஒரு விமானிக்கு கொரோனா, அது போகாம திரும்பி வந்துட்டாரு. நிறைய மருத்துவர்களுக்கு கொரோனா வியாதி தொற்று பரவியிருக்கிறது. ஒரு மருத்துவ கிறிஸ்தவ செவிலியர் கடந்த வாரத்தில் சென்னையில ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வேலை பார்த்தவங்க ரிட்டைர்மெண்ட் மார்ச் மாதம் முடிந்திருக்கணும். ஆனா இந்த சிவியர் நேரத்தில் உட்படும் சொல்லி ரெக்கஸ்டரை கேட்டவரை உட்பண்ணாங்க, மறிச்சு போனாங்க. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டியது இருக்கிறது, நாம் பிரயாணிக்க வேண்டியது இருக்கிறது, ஊழிய களத்தை நாங்கள் கடந்து வர வேண்டியது இருக்கிறது. தேவன் இல்லாமல் ஊழியம் செய்தால் அழிந்து போவோம். தேவன் இல்லாத வாழ்வு வாழ்ந்தால் அழிந்து போவோம். ஆகினாலே தேவனோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆகினாலே குமாரன் கோபம் கொள்ளாமலும் எங்கள் வழியில் அழியாமல் இருந்தபடிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். யாரை முத்தம் செய்கிறீர்கள்? எதை முத்தம் செய்கிறீர்கள்? செல்போனில் முத்தமா? யாரை முத்தம் செய்கிறீர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆரம்பித்து விட்டது. கொரோனா மூலமா ஆரம்பித்து விட்டது. வெட்டுக்கிளி வந்து விட்டது. புதிய வயசு வரப்போகிறது. புதிய புதிய சுனாமி, பூகம்பம், பயங்கரமான பேருள்ளம் வரப்போகிறது. கோபம் இனி பற்றி எரிய போகும் தேசத்திலே. இவைகளுக்கெல்லாம் நீ தப்ப வேண்டுமானால் அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும். அவருடைய பாதத்தில் கிடக்க வேண்டும். மார்த்தாளை போல் இருக்க போகிறாயா? மரியாதை போல் இருக்க போகிறாயா? இன்னும் வேலை தொழில் என்று சொல்லி பணம் ஓட போகிறாயா? பந்தா பகட்டு புகழுக்கு பேர் பொழுதாய் வாழ போகிறாயா? பொன் பொழுதாய் வாழ போகிறாயா? மரியாதை போல தேவ பாதம் சமூகம் போதும் என்று அமர்ந்திருக்க போகிறாயா? அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச கால கோபம் பற்றியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இனி வருகிற நாட்களில் கிறிஸ்து இயேசுவை தெய்வமாக கொடுக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது.
இயேசு ரத்தத்துல கழுவப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இயேசுவோடு வாழக்கூடிய ஜனங்கள் என்கிற அடையாளம் தனியாக பிரித்து காண்பிக்கப்படுவார்கள். இயேசு இல்லாதவர்களை இந்த உலகம் அடையாளம் கண்டு கொள்ளும். பேர் கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்ளும். நீ பேர் கிறிஸ்துவை வாழப் போகிறாயா? அவருடைய சமூகத்தை அமர்ந்திருந்து மொத்தம் செய்து வாழப் போகிறாயா? அப்படி செட்டில் நிலைனாலே நீ மூடி மறைத்துக் கொள்ள விரும்புகிறார். இந்த நாளிலே கர்த்தர் உணர்த்த வேண்டியதை, பேச வேண்டியதை, பேச வேண்டியவரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதை சபையில் உணர வேண்டும். ராஜாக்கள் உணர்வுடைய வேண்டும் என்று பேசினார். நியாயாதிபதிகள் அவர் எச்சரிக்கப்பட வேண்டும் என்று பேசினார். ஜனங்கள் பயத்துடனே கனத்துக்குரியவரை, பயபக்திக்குரியவரை, உண்மையான தேவனை சேவித்து நடுங்க வேண்டும் என்று பேசினார். 130 கோடி மக்களும் பயபக்தியோடு சேவிப்பதற்கு திருத்தொள்ளப்பட்ட திருச்சபைகள், திருச்சபை விசுவாசிகள், ஊழியர்கள் சமுதாயத்துக்கு முன்பதாக சாட்சி வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ தவறினால் குமாரனை கோபத்துக்கு ஆளாவீர்கள், வழியிலே அழிந்து போவீர்கள். அழிந்து போகாதிருக்க சமூகத்தை அண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னுடைய இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தகப்பனை பரலோகத்தில் பிதாவே, நீ இந்த நாளில் பேசுகிறேன் நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிமாணமான மனதிற்குள் மாற்றம் உண்டாவதாக. இப்படி பருவத்தை கடந்து வருவார்களாக, உங்களை பார்ப்பார்களாக, ஆண்டவரை கலற்றி எரிவார்களாக. இப்படி கோபத்துக்கு ஆளாகாதபடி, அழிந்து போகாதபடி உடைய பாதத்தை மொத்தம் செய்து உண்மை அண்டிக் கொண்டு வாழ்ந்த ஜனங்களாய், பாக்கியம் பெற்ற ஜனங்களாய், பாக்கியவதிகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.